friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to Geeta Samayal. இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் பசங்களுக்கு லஞ்ச். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலையில டிஃபனுக்கு வந்து இடியாப்பா வாங்கி வச்சிருக்கேன். வடகடி செய்ய போறோம். அதுக்காக எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். ஓகேவா? கடலைப்பருப்பு 1 கப்பு ஊற வச்சிருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதை குறைன்னு அரைச்சிக்கோங்க. வானலியில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குறைன்னு அரைச்சிருக்கேன். இதில் உப்பும் போட்டாச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அப்படியே சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. உதிரியாக போடாதீங்க, எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம போடும் போது சின்ன பீஸ் எல்லாம் வந்துடும். அதனால் கொஞ்சமாக அப்படியே கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம இந்தமாரி எண்ணெயில் பொரித்து செய்யும் போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 2 செகண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம். இப்போ வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த பேட்சாக போட்டுடலாம். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த பொடிசெல்லாம் இருக்கிறத முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால் அரிசி ஊற போட்டிருக்கேன். முட்டை சாதம் செஞ்சு கொடுக்கலான்ட்டு எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். தொட்டுக்க வந்து ரெடிமேடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன், வறுத்து கொடுக்கலான்ட்டு. இன்னும் இவ்வளோ மாவு தான் இருக்குது, கேப் இருக்கிற இடத்துல போட்டு விட்டுடலாம். நம்ம இதை பொரிச்சுட்டோன்னா கடன்னு நம்ம வந்து இதே எண்ணெயிலேயே வெங்காயத்தெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே சின்ன வேலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறது. ஓகேவா? டைம் இருக்கும் போது உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். டைம் இல்லைன்னா ஒரு பக்கம் ஸ்டவ்வையும் பார்த்துக்கிட்டு ஒரு பக்கம் கட் பண்ணுற வேலையும் பார்த்துப்பேன். அப்படி இருந்தால் தான் உட்காந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையிலேயே வேலை ஆகாது. ஓகேவா? இப்போ இதையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. அதே போல் இதில் பாதி எண்ணெயை ஊற்றி வச்சுருங்க. இது ஆறினோன்னு குறைன்னு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சூப்பராக கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும். வடகறி இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிடும் போது சும்மா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ 3/4 எண்ணெய் எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நல்லா வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை. 1/2 ஸ்பூன் சோம்பு, கடற்பாசி, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை. ஓகேவா? ஸ்டவ் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம். எப்பயுமே வந்து வெங்காயம் கொஞ்சம் வடகறிக்கு சேர்த்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ வதங்கட்டும்.
இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது கூடயே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேட்ச் ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. இப்போ வந்து தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. புதினா சேர்த்துக்கோங்க. ஓகேவா? காரத்துக்கு ஒரு 3/4 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 செகண்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடலப்பருப்புலேயும் 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். அதனால தான் நான் வந்து வெறும் மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஓகேவா? இப்போ இது கூடயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 கிளாஸ் தண்ணி மிக்ஸி ஜார் அலம்பி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளேயே கடலப்பருப்பு சின்ன சின்னதாக கிள்ளி போட்டிருக்கோம்ல, அதை மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே மலர்ந்து வரட்டும். மூடி வச்சுருங்க. நல்லா மலர்ந்து வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ உதிரியாக இருக்கணும். நல்லா குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு 80%. ஓகேவா? இப்போ இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இந்தமாரி தான் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொலன்னு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம வடகறி பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் வடகறி மட்டும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாமா? சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வடகறி. இப்போ வந்து நம்மளுக்கு இடியாப்பமும் நம்ம இடியாப்பக்காரர்கிட்ட வாங்கிட்டோம். இடியாப்பமும் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம். அவனுங்க 2 தான் சாப்பிடுவானுங்க. ஓகேவா? கொடுத்துடலாமா பசங்களுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு சாதம் வேக போட்டு வச்சுருக்கேன். முட்டை சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். பீசர்லேருந்து ரெடிமேடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன். இவங்களை ரெடி பண்ணிட்டு தான் கடுகு, சீரகம், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், நம்ம பொடி மாசு இந்த முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாதம் வெந்துடும். நம்மளுக்கு மலர்ந்து வந்துட்டாவே ஒரு 5 நிமிஷத்துலேயே மண் சட்டியில் தான் வெந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூனு. இப்போ இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 செகண்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 5 முட்டையை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம்.
பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், இருந்தாலும் சாதம் சேர்க்கும் போது உங்களுக்கு காரம் பத்தாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுருங்க. இப்போ முட்டையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக. நான் சிம்மில் தான் வச்சுருந்தேன். மிளகாத்தூளுக்கு பதில் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருந்தால் தான் சாதம் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நல்லா தொண்டை கரகரகரன்னு இருக்கும். எப்பவுமே எந்திரிச்சோன்னா சின்ன சொம்பு இருக்குது பாருங்கள், இதில் சுடு தண்ணி வச்சு குடிச்சிருவேன். அதுக்கப்புறம் ஒலை தண்ணி வச்சோடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருவேன். ஒன்று சமையலுக்கு தேவையான ஒலை தண்ணி வைக்கும் போது ஒரு சொம்பு எடுத்து வைப்பேன். அப்படி தேவையில்லைன்னா அந்த ஒரு சொம்பு தண்ணியை நான் தான் குடிப்பேன். அப்படி இருந்தும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சுடு தண்ணியாக குடிக்கும் போது கூட அப்படியே பேசும் போதே ஸ்டக் ஆகுது பாருங்க. நல்லா முத்து முத்தாக ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 செகண்டு. முட்டை ஊற்றிட்ட பிறகு ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது, ஓகேவா? நம்மளோட சாதம் வெந்துருச்சா பார்க்கலாம். மலர்ந்தபடியே இருக்காரு. வெந்துருச்சு பாருங்கள், சாதம் வெந்துருச்சு. வடித்தா கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிடலாம். அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கட்டும். இந்த பக்கம் வந்து இதையே ஆஃப் பண்ணிடலாம். சாதம் ஆற வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணுறது தான். அதுக்குள்ளே ஃப்ரெஞ்ச் ஃப்ரையை வறுத்துக்கலாம், ஓகேவா? சாதத்தை வடித்து விட்டுறேன் நான். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரையெல்லாம் போட்டுடலாம். பொரியட்டும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கலர் வரும்போது எடுத்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இதில் லைட்டாக உப்பு இருக்கும். நான் அதனால் எதுவும் சேர்க்க மாட்டேன். சும்மா சாப்பிட்ற மாரி இருந்தால் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுட்டு மேலே லைட்டாக வெறும் மிளகாத்தூளை தூவி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ இருக்கிற இன்னொரு பேட்ச் இருக்குது, அதையும் சேர்த்துலாம். வந்து சாதம் வடித்து ஓரளவுக்கு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே வந்து கொத்தமல்லி கருவேப்பிலையும் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மதியானம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். சாதம் மிக்ஸ் பண்ணுற சாதம் எல்லாம் மத்தியானத்துக்கு நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். ஏன்னா நாங்களும் வந்து கொஞ்சம் இருக்கும்ல, சாப்பிடுவோம், நானும் எங்கள் வீட்டுக்காரோம், அதனால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், முட்டை சாதம் சூப்பராக ரெடி ஆகிவிட்டது. இப்போ சாப்பாடு கட்டுற வேலை தான். ஓகேவா? இந்த சைடு எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பாடு கட்டிட்டு பார்க்கலாம். பசங்களுக்கு சாப்பாடு கட்டியாச்சு. முட்டை சாதம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தொட்டுக்க கொடுத்துருக்கேன். சிம்பிளாக ஒரு டிஃபனும் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸும் ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.